வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த தடித்த வார்த்தைகள் இல்லாமல் ஒரு விவாதத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. இல்ல ஒரு விவாதத்தை நியாயமா உங்ககிட்ட, ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், திமுக பற்றி பேசுறீங்கன்னா நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதனால் நீங்கள் திமுக பற்றி பேச போறீங்கன்னா என்னிடம் இருந்து நீங்கள் அதே பாணியில் தான் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆனா முரசொலியோட தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, முட்டாள்கள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல அவங்க என்ன செய்தி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? முட்டாள்கள் கூடி குழாவி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு தான் அது. இன்னமும் விழிப்புணர்வு இல்லாம தெரியுறோம்னா நம்ம தேனும் டாய்க்கிறாங்க, அதுல தேனா ஊத்தி வைக்கிறாங்க. சக்கரை பாகு இருக்கு. அன்னைக்கு நான் போனல அந்த பேக்கரியில போகும்போது பார்த்தேன் நான். என்ன அன்னைக்கு கேட்கலையும் சக்கரை பாகு தான். பழனிசாமியின் பொய் பல்லிழித்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. சொல்றது யாரு? திமுக. பொய்யை அடிப்படையாக வைத்து மட்டுமே ஒரு கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கின்ற திமுக. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. புராணம் வரலாறுக்கே வித்தியாசம் தெரியலையே இபிஎஸ்க்கு. இப்படி ஒருத்தர தலைவரா நீங்க பாடுபட்டீங்க. புராணம் வரலாறு இல்லையா? சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகத்தை உருவாக்கியது யார்? பெரியார். இதுதான் முரசொலி மட்டும் படிச்சா இதுதான். அவர் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் வரலாற்று ஆசிரியர் கிடையாது. இங்க இவனை நாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம், இப்படி ஒரு தலைவரை கொண்டு வரவா இவ்வளவு தவம் பண்ணீங்க நீங்க? எப்படி ஒரு தலைவர்? நான் என்ன கேக்குறேன்னா, வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வரணுமா? அதாவது ஸ்டாலின் வருவார் முன்னே அவர் மூளை வரும் பின்னே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இல்ல வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும்? பூனை மேல் மதில் அப்படின்ற ஒரு தலைவரை கொண்டு வரணுமா? நான் இங்கும் இல்ல அங்கல்ல நடுவில் இருக்கிறோம், பூனை மேல் மது மேல. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. கேட்ட கேள்விக்கு திராவிடம் குறித்து ஸ்டாலினை நான் சொல்கிறேன், திராவிடம் குறித்து ஸ்டாலினை 10 நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க. சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி ஒரு நிமிஷம், ஆரியத்தை எதிர்த்து திராவிடம் வளர்ந்தது இல்லையா? சரி, இப்போ சஞ்சீவ ரெட்டி யாரு? திராவிடரா ஆரியரா? திராவிடர் தான். திராவிடர். விவி கிரி பிராமணர், ஆரியரா திராவிடரா? ஆரியர். அப்போ ஆரியர் விவி கிரியை ஆதரித்து நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கு எதிராக எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தது? இதுக்கு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்? விவிகிரியை ஆதரித்து சஞ்சீவ ரெட்டியை எதிர்த்த பொழுது, தோற்கடிக்குவதற்கு உதவிய பொழுது ஆரியத்திடம் மண்டியிட்டது திராவிடம் எடுத்துக்கலாமா? எங்க அரசியல்ல சில சமரசங்களை திமுக பண்ணது உண்மை. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. வரலாறை பேசிக்கொண்டாவது அவங்க வந்து தவறு செய்திருக்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்க. இங்க வரலாறே தெரியல, புராணம் தெரியல, வரலாறு தெரியல. அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் பழைய சோத்தி ஊர்காயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கால் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இவர்களை எல்லாம் எப்பயா திருத்துறது? அந்த கட்சியை பற்றியான ஒட்டுமொத்த வரலாறும் தெரிந்த ஒருவர் தலைவராக இருக்கலாம். ஸ்டாலினுக்கு தெரியும். திமுக தெரியும். ஸ்டாலினுக்கு திமுக எங்க இருந்து தினமே என்னைக்கும் தெரியாது. ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறோம். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது
ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரியாது. இவர் வந்து அப்படியே வரலாற கரைச்சி குடிச்சிட்டு வராம யார்கிட்ட வந்து எங்கிட்ட இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த பாரு கேக்குறவன் கேனையா இந்த மாதிரி ஒரு உதயநிதி மாதிரி சிறந்த நடிகரே இல்லைன்னு சொல்வீங்களா நீங்க? இதை நான் கேட்டுக்கணுமா? என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு திராவிடம் பத்தி? எனக்கே சிரிப்பா இருக்கு. திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? திமுக காங்கிரஸை ஒழிக்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஈவேரா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார், நான் கட்சியை ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக வரலாற்றில் ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்தாங்கன்னா ஒரு வீடு தான் எட்டி பார்க்கலாம், இங்கே பல வீடுகள். அதனால அதை விட்டுருங்க. எல்லாம் சொன்னீங்க. அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னனே? அடே என்ன மெக்கானிக் நினைச்சா புரோக்கர் நினைச்சடா. டேய் ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. திமுக தான் இங்க பாசிச பாஜக. 2014 மோடி நல்ல மனிதர், என் நண்பர் என்று சான்றிதழ் கொடுத்தாரு கருணாநிதி. அப்பொழுது உங்களுக்கு தெரியாதா? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினிய, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? திராவிடமே தெரியாம இருக்காரு. ஆளுநரே அடக்குவன் வாயை அடக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஆளுநர் வரலாறு தெரிந்து பேச வேண்டும். நாங்க பேண்ட்ல ஒண்ணுக்கு போடுவோம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. என்ன சார் நீங்க ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்க சார். நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா சார்? ஒண்ணுக்கு போறேன் சார். இந்த ஐம்பெரும் தலைவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அவர்களோட சேர்த்து தயவு செய்து இந்த கருணாநிதி வகையரா திராவிட வரலாறை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. கருணாநிதி வகையராவுடைய திராவிட வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கு. அதன் பெயர் வனவாசம். சாம்பார் ஆப் எனக்கு அண்ணாதுரை தம்பிவா தலைமையேற்கவா, அதே போல தம்பியாக சொன்னார் தம்பிவா தலைமையேற்கவா. நீங்க இல்ல ரஞ்சித் சார். நீங்க சொல்றீங்க இல்லையா தம்பி வா தலைமை ஏற்கவான்ட்டு, இந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டியவர் கருணாநிதி. ஒவ்வொருவருக்கும் ஒரு சதி திட்டம் தீட்டி ஓரங்கட்டினார். ஓரங்கட்டப்பட்ட நபர்கள் எம்ஜிஆரும் ஒருவர். ஆனால் அவர் எதிர்த்து நின்றார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில 1000 ரூபாய் கிடைக்கலன்னு வந்து பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்றாங்க. எங்க தெருவுல இருக்க நிறைய பேர் வரல, ஆனா இதே எங்க ஹவுஸ் ஓனருக்குலாம் வந்திருக்கு. தகுதி உள்ளவங்க போட்டோட தகுதி இல்லாத பிரிச்சுட்டார்ல, இனிமே நாங்கள ஓட்டு போடுற மாதிரி இல்ல. இருக்கும்போது எல்லா திட்டங்கள்லயும் குறைபாடு இருக்கு. இல்லங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேளு, சொல்லுங்க ஆரியம் பெரிதா திராவிடம் பெரிதான்னு. அவங்க சொல்லுவாங்க அந்த கருணாநிதி எல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு 1000 ரூபாயை கொடுன்னு வாங்க. இல்ல இதே கேள்விய இபிஎஸ் கிட்ட கேட்டீங்களா, செல்லூர் ராஜு கிட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் அழகா இருந்திருக்கணும். எம்எம் அப்துல்லா ஒரு பதிவு போறாரு. அதுக்கு நீங்க ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். இதே கேள்வியை ஸ்டாலின் கிட்ட கேட்டிருந்தா பெப்பெப்பெப்பெப்பெ தான். சரி ஓகே. பச்சை பாம்பை பச்சை கொடியாக எண்ணியிருக்கும் சில பரிதாபத்திற்குரிய அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் தெளிவு பெறுவார்களாக. பொய்க்கால் குதிரையை நம்பி போர்க்களத்தை எதிர்கொள்ள நினைக்கும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, நச்சுப்பாம்பாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி திமுக உடன்பிறப்புகளான உளுத்தம் பொறுப்புகள் தெரிந்து கொள்வார்களாக. பொய்க்கால் குதிரை மட்டும் இல்ல, இவர் தளபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் புல்தடிக்கு பயில்வானை பற்றி, வெள்ளைக்கொடியை தூக்கி கொண்டு ஓடினாரே இந்த அரசியல் புல்தடிக்கு பயில்வான், மோடியை வரவேற்க அந்த புல்தடிக்கு பயில்வானை பற்றி தெரிந்து கொள்வார்களாக. உங்களுக்கு ஏற்ற தலைவர் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதனால் எனது ஆழ்ந்த வாழ்த்துக்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா.
பிடைக்கலடி பிடைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன்